Hi friends, welcome to CryptoPhoebes. நம்ம CryptoPhoebesல இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஒரு Binanceோட airdrop தான். ஸோ இந்த airdropை மிஸ் பண்ணாமல் வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இது மூலிமா ரொம்ப ஈஸியாகவே நம்ம வந்து ஒரு $20லேருந்து ஒரு $50 இல்லை $100 வரைக்கும் கூட ஏர்ன் பண்ண நல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் இந்த airdropை ஃபுல்லாக பார்த்துட்டு எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் ஒரு 5 minutes நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மட்டும் போதும். இதுக்கப்புறம் எந்த ஒர்க்கும் இல்லை. அது லிஸ்ட் ஆகும்போது இதுக்கான ஏர்னிங்கை நம்ம எடுத்துக்கலாம். இது Binance airdrop அப்படின்றதால ட்ரஸ்டடானது தான். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபுல் டீட்டெயில் நான் இப்போ கிளியராக சொல்கிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ரெகுலராக நிறைய ஏற்கனவே போட்ட airdropஸோட அப்டேஷன் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம டெலிகிராம் சேனலில் தான் வந்துட்டுருக்கோம். அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி எல்லா டீட்டெயிலும் எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது இந்த சால்வ் ப்ரோட்டோகால் அப்படின்ற இந்த airdrop பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து Binance Web3 வாலெட்டில் ரன் ஆகிட்டுருக்கு. இந்த airdrop எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது, எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன்லேயே டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இங்கே Binanceோட இந்த ஸ்க்ரீன்ஷாட் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா அந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து என்ன டோட்டல் சப்ளை எவ்வளோ, இதுக்காக எவ்வளோ அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் இருக்கும். அண்ட் இந்த airdrop எத்தனை நாள் வரைக்கும் ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் இதில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஜனவரி 1 ஸ்டார்ட் ஆகிட்டு 16th வரைக்கும் ரன் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கே டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எல்லாத்தையுமே படித்து பார்த்துக்கலாம். அண்ட் இங்கே கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் பாருங்கள் இந்த டேட்டும் airdropோட பீரியட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் அப்படியே கீழே மூவ் பண்ணி பாருங்கள். மொத்தம் இதோட டோட்டல் சப்ளை வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10 பில்லியன் டோக்கன். ஓகேங்களா? 10 கோடி டோக்கன் வந்து டோட்டல் சப்ளை. அண்ட் அதுலேயே கிட்டத்தட்ட 7% அதுக்கு மட்டுமே இந்த airdropக்கு மட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மெகா ட்ராப் டோக்கன் ரிவார்டு அப்படின்னு இந்த Binance airdropக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே ஒரு நல்ல இன்கம் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இதில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இது நம்ம Binance ஆப்பில் தான் வந்து இந்த airdrop வந்து பண்ண போகிறோம். அதிலே தான் Web3 வாலெட்டும் இருக்குது. ஓகேங்களா? நிறைய Web3 வாலெட் airdrop வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது உங்கள் Binance ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. KYC கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க புதுசாக பண்ணுறவங்க. ஓகேங்களா? அண்ட் இந்த airdropை எப்படி நம்ம மல்டிபிளாக $100 மேலே ஏர்ன் பண்ணுறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா மல்டிபிள் அக்கௌண்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வெரிஃபைட் அக்கௌண்ட்ஸ் மட்டும்தான். மல்டிபிள் ஐடிஸ் மூலிமா நம்ம இதில் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ உங்கள்கிட்ட 2-3 ஃபோன் இருந்தது அப்படின்னா அதுலேயும் KYC கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுலேயும் போய்ட்டு இந்த airdrop அட்டன் பண்ணிங்க அப்படின்னாக்கா இன்னும் நிறைய இன்கம் வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா ஷியோர் இன்கம் அப்படின்றதால எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா Binance ஆப் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இங்கே ஹோம் பேஜ் இருக்குது இல்லைங்களா? இந்த லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அசட் அப்படின்றது இருக்கும், ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் இந்த அசட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. அண்ட் பக்கத்துலேயே வாலெட் இருக்கும். ஸோ இது நம்ம இப்போ பண்ணுறது எக்ஸ்சேஞ்சில் தான். எக்ஸ்சேஞ்சில் KYC கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. KYC கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் இதை அட்டன் பண்ண முடியும். இப்போ கூட நீங்கள் புதுசாக நியூ யூஸராக இருந்தால் Binanceக்கான லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு KYC கம்ப்ளீட் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரத்தில் வந்து KYC கம்ப்ளீட் ஆகிடும். அண்ட் Web3 அப்படின்ற பேஜுக்கு வந்துட்டு அக்கௌண்ட்டை நீங்கள் வாலெட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி வாலெட் க்ரியேட் பண்ணி நம்ம நிறையா அதில் ஏர்ன் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ கூட ரீசெண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ராக் அப்படின்ற டோக்கனை ஏர்ன் பண்ணோம். நான் அதை உங்களுக்கு டெலிகிராம்லேயும் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஒரு $21 வரைக்கும் அந்த ஃப்ராக் டோக்கன் ஃப்ரீயாக கொடுத்தது தான். ஓகேங்களா? அது போச்சு. ஸோ அதை நீங்கள் அந்த நேரத்தில் நான் இன்டிமேஷன் கொடுக்கும்போது நீங்கள் விற்றுருந்தீங்க அப்படின்னாலும் உங்கள்கிட்ட அந்த $21 அப்படின்றது ஈஸியாக நம்ம அக்கௌண்ட்டில் இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நான் கலெக்ட் பண்ணி தான் இப்போ வாலெட்லேயே இருக்குது. அண்ட் அதையே நீங்கள் யூஸ் பண்ணி இந்த airdrop அட்டன் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் நம்ம வந்து Binanceலேருந்து எடுத்துகிட்டு வந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மெயின் பேஜ் நம்ம வாலெட் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் தான் இந்த வந்து எக்ஸ்க்ளூசிவ் airdrop அப்படின்ற ஃபஸ்ட்லேயே இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ நம்ம சால்வ் ப்ரோட்டோகால் அப்படின்ற இப்போ ரன் ஆகிட்டுருக்க இந்த airdrop வந்து நம்ம பார்த்துக்கலாம். இந்த பேஜில் வந்து பாருங்கள். இங்கே இருக்கக்கூடிய இந்த சால்வ் ப்ரோட்டோகால் airdrop தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு வந்து என்ன தேவை அப்படின்றது நான் சொல்லிடுறேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த airdrop 1 ஸ்டார்ட் ஆகிட்டு கிட்டத்தட்ட 17 வரைக்கும் ரன் ஆகுது. ஓகேங்களா? என் டைம் வந்து பார்த்திங்கன்னா 17th ஜனவரி. ஸோ அதுக்குள்ளே அதாவது 16th நைட்டோட முடிஞ்சிருது. அதனால் 16th கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இன்றைக்கி வந்து 12th. இன்னும் ஒரு 4 days இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு உடனே ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக உடனே ஒரு 5 minutesல முடிச்சிடலாம். மேக்ஸிமம் 16th நீங்கள் இதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இது எலிஜிபிள் ஆகிடுவீங்க. ஸோ இதில் நம்ம ஸ்கோர் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த ரிவார்டை வந்து ஏர்ன் பண்ண போகிறோம். அதனால் எல்லாருமே ஜஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு 0 தான் இருக்கும். இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு இங்கே 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? லாக் BNBன்னு இருக்குது. நம்மகிட்ட BNB அதிகமாக இருந்தது அப்படின்னா அதை கொண்டு வந்து அதாவது ஆல்ரெடி BNB வாங்கி ஸ்டோர் பண்ணி இப்போ புல் மார்க்கெட்டுக்காக வெயிட் பண்ணுறவங்க BNBயை இதில் லாக் பண்ணி ஓகேங்களா எத்தனை டேஸ் வேணால் இருக்குது 30 days 60 days 90 days கொடுத்துருக்காங்க. லாக் பண்ணிவிட்டு BNBயை வந்து ஸ்டேக் பண்ணி நம்ம எல்லாம் ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? BNB இல்லாதவங்க இப்போது இந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அட்டன் பண்ண போகிறது இந்த ஸ்டேக் வித் சால்வ் ப்ரோட்டோகால் அப்படின்ற இந்த ஸ்டார்ட் குவிஸ்ட்டை தான் நம்ம அட்டன் பண்ண போகிறோம். இதை அட்டன் பண்ணுறதுக்கு என்ன தேவை அப்படின்றத பார்க்கலாம்.
ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம யூஎஸ்டிடியில் கிட்டத்தட்ட ஒரு 12 அதாவது ஒரு $14 யூஎஸ்டிடி தேவைப்படும். ஓகேங்களா? நம்ம பிடிசியாக தான் வந்து இதில் வந்து ஸ்டேக் பண்ண போகிறோம். அந்த பிடிசி வந்து கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து ஒரு $12 $12 வந்து நம்ம ஸ்டேக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இங்கே கொடுத்துருக்க இவங்களோட ரூல்ஸ்லேயே தெரியும். ஸோ இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த ரூல்ஸ் அந்த கண்டிஷன்ஸ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குயிஸ் அட்டன் பண்ணுறதுக்கு இந்த பீரியடுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேக் பண்ணணும் 0.0001 BTC அப்படின்றத இந்த சால்வ் ப்ரோட்டோக்காலை வந்து நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னாக்கா ஸ்டேக் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த ஏர்ட்ராப்பில் வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஓகேங்களா? 0.0001 அந்த அளவுக்கு பிடிசி தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம பிடிசி இருந்ததுன்னா பிடிசியாகவே நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஆனால் பிடிசியாக மூவ் பண்ணுறதை விட பிஎன்பியாக நம்ம வந்து கொண்டு வந்து பண்ணுறதோ இல்லை யூஎஸ்டிடி வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் அதை நீங்கள் பிடிசியாக மாற்றி இதை அட்டன் பண்ணுறதும் ஒரு நல்ல ஐடியா தான். ஸோ உங்கள் வாலெட்டில் ஆல்ரெடி யூஎஸ்டிடி இருந்தது அப்படின்னா அந்த யூஎஸ்டிடியை வச்சு நீங்கள் பிடிசியாக கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பினான்ஸில் பிஎன்பியை கொண்டு வந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் பிஎன்பி வச்சுருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது ஒரு எக்ஸ்சேஞ்சில் பிஎன்பி வச்சுருந்தாலோ பிஎன்பியை நீங்கள் கொண்டு வாங்க. டேரெக்டாக வாலெட் அட்ரஸ்க்கும் கொண்டு வரலாம். இல்லைனா எக்ஸ்சேஞ்ச் மூலிமா கன்வெர்ட்டும் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் பிஎன்பி வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் கொண்டு வந்துக்கலாம். யூஎஸ்டிடியாக இருந்தாலும் நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். ஸோ பிஎன்பியை எக்ஸ்சேஞ்சிலிருந்து டேரெக்டாக கூட இதில் மூவ் பண்ணிக்க முடியும். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அசட் செக்ஷனுக்கு வந்துக்கோங்க. இந்த இடத்துல ரிசீவ் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி அட்ரஸ் எடுத்துக்கலாம். இதில் டேரெக்டாக உங்கள் ரிசீவ் டோக்கன் வயா அப்படின்னு போட்டு உங்கள் டோக்கன் அட்ரஸ் பிஎன்பியோட அட்ரஸ் எடுத்துக்கலாம். BEP20 அட்ரஸ் அப்படி இல்லை அப்படின்னாலும் இங்கே ரிசீவ் டோக்கன் இருக்குது பாருங்கள். இது வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் அந்த எக்ஸ்சேஞ்சிலேருந்தே அப்படியே இன்டர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கே மேலே கிளிக் பண்ணி இப்போ நம்ம பிஎன்பி நான் வந்து அங்கேருந்து கொண்டு வர போகிறேன் அப்படின்னா பிஎன்பி அப்படின்றத போட்டுட்டு இதை செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம BEP20 அந்த அட்ரஸ் தான் நான் கொண்டு வர போகிறேன். அதை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்றத கொடுத்தோம் அப்படின்னா இந்த வாலெட் இப்போ நம்ம கரண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த வாலெட் வந்து காமிக்குது. ஸோ இந்த வாலெட்டுக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னா அந்த வாலெட்டை சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கன்ஃபார்ம் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் கொடுத்து இன்ஸ்டண்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் டேரெக்டாக உங்கள் டோக்கன் அட்ரஸை காப்பி பண்ணி கொண்டு வந்துக்கலாம். ரிசீவ் அட்ரஸை கொடுத்துட்டு இங்கே இருக்கக்கூடிய இங்கே கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ரிசீவ் டோக்கன் வயா அட்ரஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் வந்து பிஎன்பி செயின் அப்படின்றத கொடுத்து பிஎன்பி அட்ரஸை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பினான்ஸ்லேருந்து கொண்டு வரலாம். இல்லை வேறு எக்ஸ்சேஞ்சிலேருந்து பிஎன்பியை கொண்டு வரலாம். ஸோ நீங்கள் வந்து பிஎன்பியை இங்கே உள்ளே கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ என்கிட்ட யூஎஸ்டிடி இருக்குது. ஓகேங்களா? நான் யூஎஸ்டிடியை வச்சு டேரெக்டாக பிடிசியாக பை பண்ணி இந்த ஏர்ட்ராப் வந்து அட்டன் பண்ண போகிறோம். நீங்கள் பிஎன்பி இருந்தாலும் சரி அதையும் இப்படியே தான் பண்ணணும். ட்ரேட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிரான்சாக்ஷன் ஃபீக்காக ஒரு சின்ன கேஸ் ஃபீ வந்து பிஎன்பியில் தேவைப்படும். நீங்கள் பிஎன்பியாக ஒரு $14 நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னாலும் ஒரு $11 to $12 நீங்கள் இந்த பிடிசியை பை பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடியதை நீங்கள் பிஎன்பியாகவே வச்சுக்கோங்க. கேஸ் ஃபீக்கு தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து என்கிட்ட பிஎன்பி ஆல்ரெடி கேஸ் ஃபீக்கு தேவையானது இருக்குது. யூஎஸ்டிடியை மட்டும் நான் சூஸ் பண்ணிவிட்டு இங்கே கீழே பிடிசி அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இங்கே அதை கிளிக் பண்ணி நமக்கு மேலே பிடிசி அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா பிடிசிலேயே பிஎன்பி செயினோடது இருக்கும். ஓகேங்களா? இங்கே வந்து பாருங்கள் பிஎன்பி செயினோடது இருக்கும். பி அப்படின்னு போட்டு ரெண்டுமே பிஎன்பி செயினாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் எவ்வளோ கன்வெர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு $11. இங்கே அவங்க சொன்னது 0.0011 அப்படின்ற இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட அது வந்துருச்சு. ஓகேங்களா? 0.0011 அந்த ரேஞ்சுக்கு வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து அப்ரூவ் யூஎஸ்டிடி அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஸ்வாப் ஆகிட்டு இது வந்துடும். ஓகேங்களா? அப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ மேலே பார்த்திங்க அப்படின்னா சக்சீட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம வாலெட்டில் வந்து செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம பிடிசி ஒரு ஃபியூ மினிட்ஸில் வந்துடும். பிடிசிபி அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு $11 வந்து எனக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ஏர்ட்ராப் அட்டன் பண்ண போகிறோம். இப்போ வந்து பாருங்கள் இங்கே மெயின் ஹோம் பேஜுக்கு வந்துடுங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் ஏர்ட்ராப்குள்ளே போய்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரியே நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா? பிஎன்பியோ யூஎஸ்டிடியோ இருந்தால் அப்படியே கன்வெர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பிஎன்பியை வந்து கொண்டு வரும்போது இப்போ நான் வந்து $11 பண்ணேன் இல்லையா? நீங்கள் $14 பண்ணிக்கோங்க. அப்போ வந்து $11 வந்து நம்ம பிடிசிக்கு தேவைப்படும். பேலன்ஸ் இருக்க $1 or $2 அது அந்தளவு கூட ஆகாது. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா டிரான்சாக்ஷன் ஃபீக்காக தேவைப்படும். ஸோ ஒரு $13 நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா கூட ஈஸியாக இதை வந்து ஏர்ட்ராப்பை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ஜஸ்ட் நம்ம ஸ்டேக் தான் பண்ண போகிறோம். திரும்பவும் நம்ம வந்து உடனே எடுத்துக்கலாம். அதனால் இதில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்காது. டிரான்சாக்ஷன் ஃபீ அப்படி போகக்கூடிய அந்த சின்ன சென்ஸ் மட்டும்தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம செலவு பண்ணக்கூடிய பணம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதனால் இப்போ நம்ம ஹோம் பேஜுக்கு வந்துடுறோம். அந்த எக்ஸ்க்ளூசிவ் ஏர்ட்ராப்குள்ளே வந்துடுறோம். ஸ்டேக் பண்ணுறதெல்லாம் ஈஸியாக அன்ஸ்டேக் பண்ணிக்கலாம். அதனால் எந்த பயமும் இல்லை. இதில் வந்து பாருங்கள் நம்ம அட்டன் பண்ணக்கூடிய இந்த சால்வ் ப்ரோட்டோகால் அப்படின்றத நமக்குள்ளே வந்துடலாம்.
இதில் இங்கே கீழே மூவ் பண்ணி நம்ம செகண்ட் இருக்கக்கூடிய இந்த ஆட்ராப் தான் இதுதான் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் குவெஸ்ட் அப்படின்றத கீழே கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து ஸ்டேக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸ்டார்ட் நவ் அப்படின்றத கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ அந்த பேஜுக்கு வந்து அது போகுது. ஃபஸ்ட்டு இந்த பேஜ் ஓப்பன் ஆனோடனே மேலே கனெக்ட் வாலெட் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு வாலெட்டை கனெக்ட் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி பினான்ஸ் வாலெட்டை சூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாலெட் வந்து மேலே கனெக்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்க அப்படின்னா வாலெட் அட்ரஸ் இருக்கும். ஸோ ஜஸ்ட் இந்த டெபாசிட் அப்படின்ற ஃபஸ்ட்டு இருக்கிறது இது இந்த பேஜுக்கு வந்துடும். இப்போ வந்து நம்மளுக்கு இங்கே பிடிசி காமிக்குது. அங்கேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா 0.0001 அப்படின்னு எடுத்துக்கிச்சு. ஓகேங்களா, ஸோ ஜஸ்ட் நம்ம டெபாசிட் அப்படின்றத கொடுத்தா போகிறோம். நீங்கள் எதுவுமே எக்ஸ்ட்ராவாக அந்த இதெல்லாம் நம்ம எவ்வளோ அப்படின்றதெல்லாம் டைப் பண்ண வேண்டாம், அதுவே எடுத்துக்கும். ஸோ இங்கே கன்ஃபார்ம் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுக்கு கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதில் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் ஃபீஸு கிட்டத்தட்ட 67 சென்ட். ஓகேங்களா, அந்தளவுக்கு நம்மளுக்கு போகுது. அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் இந்த கான்ட்ராக்ட் வந்து கம்ப்ளீட் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 67 சென்ட். ஏற்கனவே ஒரு ஃபீஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் 2 ஃபீஸும் வந்து நம்மளுக்கு போகும். பாருங்கள், கான்ட்ராக்ட் கால் சக்சீடட் அப்படின்னு இருக்குது. கன்ஃபார்ம் அப்படின்னு வரும். கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. சரிங்களா, ஸோ இப்போ இந்த டெபாசிட் வந்து பண்ணியாச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஸோ ஒரு ஃபியூ செகண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு 0 ஆகிடும். ஓகேங்களா, நம்ம பக்கத்தில் இருக்க வித்ட்ரா அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் உங்களுக்கு ரன் ஆகிட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு பேலன்ஸ் காமிக்கும். இங்கே வந்து 0001 அப்படின்றது காமிக்குது. ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து இந்த கான்ட்ராக்டில் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம ஒரு பேக் கொடுத்துக்கலாம். ஸோ திரும்பவும் வந்து அந்த பேஜ் இந்த ஆட்ரா பேஜுக்கே வாங்க. சால்வ் ப்ரோட்டோக்கால் இருக்கு இல்லையா, அந்த பேஜுக்கே வாங்க. கீழே ஸ்டார்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வெரிஃபை அப்படின்னு காமிக்கும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி வெரிஃபை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணால் தான் அந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆகுது. ஓகேங்களா, ஸோ இப்போ கம்ப்ளீட்டட் அப்படின்னு மேலே வந்துருக்கு பாருங்கள். இப்போ ஒரு பேக் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்கோர் வந்து ஆட் ஆகணும். ஸோ ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆகும். ஓகேங்களா, ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு ஸ்கோர் வந்து ஒரு 500 ஸ்கோர் வந்து கிடைக்கிது. ஓகேங்களா, பாருங்கள் இந்த இடத்துல ஒரு 500 ஸ்கோர் வந்து எனக்கு ஆட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து அவங்க டோக்கன் கொடுக்க போகிறாங்க. ஸோ எல்லாருமே இந்த ஆட்ராப்பை கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் ஆட்ராப், இவ்வளோ தான் ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிடிசியாக நம்ம அந்த காயினை வந்து ஸ்வாப் பண்ணி அந்த பிடிசியை இங்கே கொண்டு வந்து நம்ம ஸ்டேக் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஸ்டேக்கை எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17th இந்த ஆட்ராப் எண்ட் ஆனதுக்கப்புறம் இந்த விட்ரா அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் விட்ரா கொடுத்தீங்கன்னா உங்கள் வாலெட்டுக்கே திருப்பி வந்துடும். அதை நீங்கள் ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ நம்ம டோக்கன் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். அதனால் இது ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா, அதுவும் ட்ரஸ்டடான ஒரு ஆட்ராப்பு. மிஸ் பண்ணாமல் இந்த பினான்ஸ் ஆட்ராப்பை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ட்ரஸ்டடான ஆட்ராப் எது வந்தது அப்படின்னாலும் நம்ம சேனலில் கரெக்டாக வீடியோ போட்டுருவேன். ஸோ சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.